வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். இனி பழைய வண்டிகளுக்கு பெட்ரோல், டீசல் கிடையாது. அரசின் திடீர் உத்தரவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் காற்று மாசுபாடு பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டேதான் இருக்கிறது. இதன் காரணமாக இதற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் மூலம் இயங்கும் பழைய வாகனங்கள்தான் மிகவும் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. எனவே பழைய பெட்ரோல், டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு தான் வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பழைய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு எரிபொருள் விற்பனை செய்யப்படுவது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைநகர் மாவட்டங்களில் இது உத்தரவாக அமல்பட்டு வருகிறது. தேசிய தலைநகரங்கள் என்பது டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பல்வேறு மாவட்டங்கள் உள்ளடங்கியதாகும். இந்த தேசிய தலைநகரங்களை சேர்ந்த 14 மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த 14 மாவட்டங்களிலும் 1ஆம் தேதியிலிருந்து பழைய பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு எரிபொருள் விற்பனை செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைநகரங்களுக்கு கீழ் இயங்கும் இது உத்தரவு வரும் 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. தேசிய தலைநகரங்கள் 10 ஆண்டுக்கான டீசல் வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகளுக்கான பெட்ரோல் வாகனங்களுக்கும் பழைய வாகனங்களாக கருதப்படுகிறது. இந்த வாகனங்களுக்கு எல்லாம் தேசிய தலைநகரங்கள் எதிர்காலத்தில் பெட்ரோல், டீசல் நிரப்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது புதிய விதிமுறையை அமல்படுத்துவது ஏதுவாக மாவட்டங்கள் உள்ளது. அனைத்து பெட்ரோல் வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் AMPR கேமராக்களை பொருத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் AAPR கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. காற்று மாசுபாடு பிரச்சினையை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த அதிரடி நடவடிக்கைகள் அமலுக்கு கொண்டு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய வாகனங்களை விட பழைய வாகனங்கள் சுற்றுச்சூழலை மிக கடுமையாக மாசுபடுகின்றது என்று உண்மைதான். எனவே இது போன்ற நடவடிக்கைகளை அவசியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.